வெளிநாட்டிலிருந்து வந்த யாழ் இளைஞன் திடீர் மரணம், அதிர்ச்சி கொடுத்து பிரேத பரிசோதனை. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுங்கள், OMP பணிப்பாளர் கோரிக்கை. முல்லைத்தீவு இளைஞனின் கொலை, ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பதில். முல்லைத்தீவில் நடந்த சர்ச்சைக்குரிய மரணம், உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு. சிறைக்குள் பிள்ளையானின் கடிதத்தில் ஒப்பமிட்டது யார்? குழப்பத்தில் புலனாய்வாளர்கள். தொடர்வன யாழ் டிவியின் விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மலேரியா நோய் தொற்று காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் சமீபத்தில் கொங்கோ நாட்டிலிருந்து திரும்பியிருந்த நிலையில் கடுமையான நோய் நிலையுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 6 நாட்களாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் கடுமையான நோய் தொற்று மற்றும் பல உறுப்புகளின் செயலிழப்பு காரணமாக அவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மருத்துவ பரிசோதனைகள் மூலம் அவருக்கு மலேரியா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விவகாரம் 45 வகையான சான்று பொருட்களை அடையாளம் காண உதவும். சாட்சியம் அளிப்போரின் ரகசியத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என OMP பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி தட்பரன் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்ட கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி தட்பரன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள மனித புதைக்குழி குறித்த விசாரணை முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் நடத்தப்பட்டு வருகின்றது. முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த புதைக்குழி 1994 1996 காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. காணாமல் போன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பதற்கான காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பரந்த முயற்சிகளின் ஒரு அங்கமாகும். 2016 ஆண்டின் 14ஆம் இலக்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தாபித்தல், நிர்வகித்தல் மற்றும் கருமங்களை ஆற்றுதல் சட்டத்தின் பிரிவு 12 ஆவின் கீழ் OMP அதன் கடப்பாடுகளின்படி மனித புதைக்குழி மீதான விசாரணையை கண்காணித்து வருகின்றது. புதைக்குழியில் உள்ள மனித எச்சங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு துணை புரியுமாறு காணாமல் போன ஆட்கள் அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையிலும் வெளிநாட்டிலும் உள்ள பொதுமக்களிடம் இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான தகவல்கள் இருக்கலாம் என்பதை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நம்புகின்றது. புதைக்குழி அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மரணத்தில் இலங்கை ராணுவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என ராணுவம் மறுத்துள்ளது. குறித்த இளைஞனை தாக்கி கொலை செய்து சடலத்தை குளத்தில் இட்டு சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ராணுவத்தின் இந்த பதில் வெளியாகியுள்ளது. முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு ராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தகவலின்படி 4 முகாமுக்கு அழைக்கப்பட்ட போதும் 20க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. உயிர் தப்பிய 4 பல்வேறு திசைகளில் ஓடியுள்ளனர். இதில் ஒருவரான 32 வயதுடைய கபில்ராஜ் காணாமல் போன நிலையில் கிராம மக்கள் நேற்று தேடுதல் மேற்கொண்ட போது அவரது உடல் முத்தையன்கட்டு குளத்தில் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுகுறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்ட போது ராணுவ பேச்சாளர் சம்பவம் முகாமுக்கு வெளியே நடந்ததாகவும் அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 4 சட்டவிரோதமாக முகாமுக்குள் நுழைந்ததாகவும் அவர்களில் ஒருவரை கைது செய்து பின்னர் குடும்பத்திடம் ஒப்படைத்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை முத்தையன்கட்டு காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் 6 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதுடன் மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் கடந்த 7/8/2025 அன்று ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 32 வயதான எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பஸ்தரே நேற்று முன்தினம் சனி
சனிக்கிழமை முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். நீதவானின் முன்னிலையில் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதுடன் தடயவியல் போலீசாரால் தடயவியல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து சடலம் உடல்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்திற்கான தெளிவான காரணம் குறிப்பிடப்படாமல் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் மேலதிக பகுப்பாய்வுக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது. பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பிள்ளையான் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் கையளிக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது. இப்போது அந்த கடிதம் எழுதப்பட்ட விதமும் அதில் கையொப்பமிட்டது உண்மையில் பிள்ளையான் தானா என்பதுதான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய மேலதிக விசாரணையாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கடிதம் பிள்ளையானின் கோரிக்கைக்கு அமைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது செயலாளர்கள் அனுப்பியிருந்தால் தவறில்லை. பிள்ளையானின் ஒப்பம் அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான் இப்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றது. இனி என்ன நடக்கப் போகின்றது, எவ்வாறான சூழ்நிலைக்குள் விசாரணைகள் நகர்த்தப்பட போகின்றது, இதற்கு பின்னர் என்ன நிலைமை ஏற்பட போகின்றது, விசாரணைகள் இதனுடன் நிறுத்தப்படுமா என்ற சூழ்நிலைதான் தற்போது நிலவுகின்றது. யாழ் தொலைக்காட்சி தமிழர் எம் இரத்த பந்தம்.